ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யுஹா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நாங்க போகவே இல்லை. நான் சின்ன குழந்தையில போனது, இப்பதான் வந்து அடுத்து நான் போறேன். இவர் வந்து போனதே இல்லை, இவரும் போனதே இல்லை. அது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இது என்ன கோயில்? மடப்புரம் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். போயிட்டு அதோட ட்ராவல் விலாக பார்க்க போகிறீங்க. அந்த கோயில் எப்படி இருக்குது பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இவனை கூட்டிகிட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து மடப்புரம் கோயிலுக்கு போகிறோம். நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அது எந்த ஊர்? மதுரை கிட்டையா? திருப்போணம் கிட்டே. அந்த ஊர் வந்து இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் 20 கிலோமீட்டர் இருக்குமா? 20 கிலோமீட்டர் இருக்கும். கூடயே இருக்கும். பெரிய கோயில். அதாவது காளியத்தா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோயில் தான். ரொம்பவே விசேஷமான ஒரு கோயில், சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் கிளம்பி வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ சிவகங்கையை தாண்டி, நம்ம வீட்டை தாண்டி அண்ணாமலை நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே எப்படி கோயில்லாம் இருக்குது பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு பழசாக இருக்கும், தெரியாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். ரொம்பவே விசேஷமான கோயில், சக்தி வாய்ந்த கோயில் சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து சின்ன குழந்தையில நான் போயிருக்கேன். ஒரு சின்ன குழந்தை, ரொம்ப குட்டி குழந்தை கிடையாது. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா 6th ஸ்டாண்டர்டா 7th ஸ்டாண்டர்டான்னு தெரியல. அந்த ஸ்டேஜில் நான் போனேன். எனக்கு மறந்துருச்சு அந்த பாதையெல்லாம். ஆனால் அந்த கோயில் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவர் வந்து இது புது ஃபர்ஸ்ட் டைமு, மகிக்கு இது ஃபர்ஸ்ட் டைமு. அப்புறம் வந்து பவி வரா. ஹாய் சொல்லு பவியா. பவியாவுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். அம்மா வராங்க, மகி வரான், எல்லாருமே போகிறோம். நாங்கள் தான் போகிறோம். சிவாலாம் இன்னைக்கு ஆஃபீஸ்னால தம்மாகி அச்சுமாக்கு முக்கியமாக அச்சுமா கூப்பிட்டு போகிறதா நினச்சா எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியல. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ வந்து மடப்புரம் காளியத்தா கோயிலா மாரியத்தா கோயிலாமா? காளியம்மன் காளியத்தா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான் போகிறேன், ஃபுல்லாக பாருங்கள், சாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. அங்கே போகிறேன். அண்ணன் தங்கச்சின்றேன், அக்காலும் தம்பியும் தூங்குறத பாருங்க. என்ன குரட்டெல்லாம் வருது சாருக்கு. தூங்க ரோ 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 பவியாக்கு ரோ ரோ ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. இந்த இருக்கு பாருங்க, கோயிலோட போஸ்டர் போட்டிருக்காங்க, சாமியோட போஸ்டர். இதை பற்றின உங்களுக்கு தெரியும். வந்து அங்கே சாமி பேர் வந்து வெறும் காளியம்மன் கோயில் இல்லை, பத்ரகாளியம்மன் கோவிலாம். தான் போகணும். எவ்வளோ நேரம்? 10 கோயில் உள்ள போ. எலும்பிச்சம்பழம், எங்கெல்லாம் எலும்பிச்சம்பழம் மாலை தான் ஃபுல்லாகவே. சாமிக்கு வந்து எலும்பிச்சம்பழம் மாலையில் தான் வந்து எலும்பிச்சம்பழம் மாலை தெரியுது. ஃபுல்லாகவே எலும்பிச்சம்பழம் மாலை தான். கோவில் பாருங்க, இது ஸ்டார்டிங்கில் இந்த கோயில் வாங்கிட்டோம். இந்த பழம் இங்கே இதுதான் ஃபேமஸ் போல இருக்கு. இதான் ஃபேமஸ் அல்ல இது, இந்த மாலை. எது இதுவா? வாங்கிட்டாங்க எல்லாம். தலைக்கு
கிட்ட வா. அப்படியே விளக்கு சேர்த்து எடுத்துங்க. பர்ஸை கொடு. பர்ஸை கொடு என்கிட்ட. நீ அப்புறம் வச்சுக்கோ. இதை மட்டும் தூக்கி பிடிச்சிக்குவா. சேஞ்ச் வாங்கிட்டு வா. கோயில் கோபுரம் யோகிஸ் தான் போய்க்கிறேன். இதுதான் சாமி. பூ வைக்கி ஏம்மா இதுலேயே கொறுக்குமா? நிறைய ஒரு பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீட்டு வாங்கிட்டு இருக்காரு சார். போய்க்கிருக்காங்க. அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டேன். ஆனால் எல்லா இந்த இருக்கு வாசல். ஏய் இந்த வர பவியா ஒடியா நானும் வரேன். இந்த வச்சு இவ்வளோ கம்பியை தாண்டி தான் அங்கே உள்ளே போகணும். மயிலண்ட பாருங்க உட்காந்துட்டு வரான். சுத்தணும். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பயங்கரமாக இருக்கு கோயில். நிறைய பேர் சாமி கும்பிட்டு அழுகுறாங்க. எதுக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு அக்கா அழுதாங்க. சரி நான் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில். நீ என்ன வேணாலும் அது கண்டிப்பாக நடக்கும். பவியா அங்கேயே நிற்கிறேன். ஏய் பவியா.
உள்ள கண்ணு வச்சுருக்காங்க. கண்ணு இல்லை, கண்டு. கண்டு கண்ணு வச்சுருக்காங்க. இல்லை போய்க்கிருக்கார். இது மஞ்சள் தாலி எது கட்டியிருக்காங்க?
பால் திருப்பி மொத்தம் வேணும் சொல்லுங்க. அப்போ வேணாம். புளியாதுரை வேற level. கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து இந்த புளியோதரை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே. அட 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 நான் இல்லைன்னு சாப்பிட்டுருக்கேன். தலைவரும் சாப்பிட்டு இருக்காரு. நீனும் அடிக்கிறியா? இந்த கோயிலுக்கு எதுக்கு வரணும் இல்லையோ புளியோதரை சாப்பிட்றதுக்காக வந்து வேணாம். வேற லெவல். உனக்கு சாப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்குலாம் போயிட்டு வெளியே வந்தாச்சு. அம்மா வந்து உள்ளே வந்து பிரசாதம் வாங்கிட்டு வரேன். கோயில் பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கார்கிட்ட நின்றுட்டு இருக்கோம். தம்பி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. இப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. என்னதுமா, கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன திருப்தி வரும் இல்லையா? இந்த கோயிலுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் எங்கேயாச்சும் இங்கேக்குள்ளே எங்கேயாச்சும் சிவகங்கை பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பூவந்தியில் இருக்குது. பூவந்தியிலேருந்து கொஞ்சம் தூரம் தானே இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் மடப்புறம்னு சொன்னீங்கன்னா ஓகே. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை. இப்போ வந்து மாலை போட போகிறாங்க, அதை பார்ப்போம். வெயிட் தாங்குமா? Magilan ka.